ladies. Welcome to His Beauty Show. This is Lina and I believe today will be a moment of encouragement, grace and beauty in His presence. Stay tuned as we share something truly inspiring and beautiful segment. So, in the Masom Mother's Day special nala, Happy Mother's Day to all mothers and women. இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவு அழகா இருக்குல்ல. அன்னைக்கு இந்த இடம் முழுவதும் தேவையில்லாத ஜாமான்கள் இருந்துச்சு, தேவையில்லாத காரியங்கள் இருந்துச்சு, உடைக்கப்பட்டது, கிழிஞ்சி போனது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜாமானா இந்த ஷோகேஸ்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஷோகேஸ்லாம் அவ்வளவு அழகான ஜாமான்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொரு அழகு குறிக்குது. இன்னைக்கு இந்த பூ பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. as a mother-ஆ நம்ம இருக்கும் போதும் நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழகை கொண்டுட்டு வர்றவர்களா இருக்கிறோம்ல. இன்னைக்கு இந்த டம்பல் பார்த்தோம்னாக்கா as a mother-ஆ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருக்கோம். போல்டா எல்லா காரியங்களும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ள தேவையில்லாதது இருக்கும், உடைக்கப்பட்டிருப்போம், தேவையில்லாத காரியங்களை நம்ம யோசிச்சு கொண்டிருப்போம், வழிகளை சுமந்து கொண்டிருப்போம், சில காரியங்கள் நம்மள உடைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு புதிய காரியங்களுக்குள்ள நம்ம உள்ளுக்கு போகும்போது ஆண்டு நம்மளோட துணையா இருக்கிறாரு. அவரு நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு as a mother-ஆ நம்ம இருக்கும் போதும் நம்ம ஸ்ட்ராங்கானவர்களா இருக்கிறோம். சோ எதுவுமே குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம as a mother-ஆ இருக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழகு கொண்டுட்டு வர்றவர்களாக கடவுள் நம்மளை படைத்திருக்கிறாரு. சோ நம்ம நேரத்தை கடத்தாம இன்னைக்கு நம்மளோட மத்தியில கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ண போறோம். சோ நம்மளோட கெஸ்ட் பத்தி இன்னைக்கு சொல்ல போறோம்னாக்கா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க என்னென்ன சேட்டை பண்றோம்னு அவங்க நல்லா எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. So let's give a big warm and joyful welcome to our special guest of the show, Sister Pauline Nandakumar. Hi guys, Happy Mother's Day. Thank you so much guys. இந்த இடத்துல உங்களோட நேரத்தை விட்டு நம்ம ஷோக்கு வந்ததுக்காக thank you so much. and உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். நம்ம மத்தியில அநேக பெண்கள் இருக்காங்க, அநேக தாய்மார்கள் இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. சோ இவங்க மத்தியில உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கக்கா. அதுக்கு முன்னே உங்களுக்காக நான் ஒரு மதர்ஸ் டே gift thank you so much கேக் எடுத்து வந்திருக்கேன். thank you kா. wow and Mother's Day to you. thank you so much kா. Okay, blessed Mother's Day to everyone out there. எங்களை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் தாயார் தின வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில கூட கர்த்தர் தாமே இந்த இடத்துல நிற்க வைத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஒன் ஸ்டுடியோ ஹிஸ் பியூட்டி ப்ரோக்ராமுக்காகவும் பாஸ்டர் சிம்பர்ட் அவருடைய மனைவி சிஸ்டர் எஸ்தர் சிம்பர்ட்காகவும் மற்றும் குழுவினர்களுக்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேளையில கூட தொடர்ந்து என்னை அறிமுகப்படுத்த வேண்டாம். நான் சிஸ்டர் பாலின் நந்தகுமார், என்னுடைய கணவர் பாஸ்டர் நந்தகுமார். சோ நாங்க காஜாங்கல இருக்கோம். எங்களுடைய திருச்சபை நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் பலப்பாங்கல இருக்கு. சோ நாங்க 30 ஆண்டுகளாக திருமணம் செய்திலிருந்து 30 ஆண்டுகளாக பாஸ்டரோட இணைந்து நான் ஊழியம் செய்து வருகிறேன். அது மாத்திரம் அல்ல, எனக்கு 4 பிள்ளைகளும் ஒரு செல்லமான ஒரு பேட்டும் இருக்கு. சோ அழகான ஒரு செல்லக்குட்டி. சோ எங்க 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த கொடுத்த சிலாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சோ எல்லா தாயார்மார்களும் ரெடியா இருங்க. சோ உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராம்லாம் வந்து கொண்டிருக்கு. ஆமாக்கா, கண்டிப்பா. இன்னைக்கு எல்லா பெண்கள், எல்லா தாய்மார்கள், எல்லா வாலிப பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மளோட ஷோ பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அக்கா நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. சோ அக்கா, இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம பெண்களா இருக்கட்டும், மதர்ஸா இருக்கட்டும், என்ன நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்கீங்க அக்கா? ஓகே, இந்த நாள்ல மதர்ஸ் டேனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். என்னென்றால் நம்ம வேதத்துல பார்த்தோம் என்றால் நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் காலை எழுந்து தன் வீட்டு காரியங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று வசனம் சொல்லுது. ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் a ஸ்பெஷாலிட்டி. வீட்டு காரியங்களை கவனிக்கிறதுல, காலையில எழுந்தவுடன் கவனிக்கிறதுல மிகவும் அக்கறை உள்ளவர்களாக தாய்மார்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த தாயார்கள் ரொம்ப அன்பு. இப்ப நீங்களும் தாயா இருக்கிறீங்க. சோ யூ ஆர் வெரி யங் மதர். சோ ஆகவே எல்லா தாய்மார்களும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அவங்க காலையில எழுந்து காலையில் கடன்களை முடித்து விட்டு ஜபத்தையும் வேத வாசிப்பு தேவனோட இணைந்த பிறகு அடுத்த ஸ்டெப்
வீட்டு காரியங்களை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து கொண்டிருப்போம். அது மாத்திரம் இல்ல, இது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான வேலை வந்து அந்த கறி வைக்கிறது. என்ன குழம்பு வைக்கலாம், அதுதான் நம்மளுடைய பெண்கள் தாயாருடைய சபதமா இருக்கிறது. ஆமாங்களா? ஆமாக்கா, உண்மைதான். இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாதுக்கா. ஆகவே பெண்கள் வந்து மிகவும் விசேஷமானவர்கள். ஸோ அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வேலைக்கு வீட்டுல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுடைய டியூட்டியை லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தவறாம செய்வாங்க. பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, வீட்டு காரியங்களா இருந்தாலும் சரி, ஊழியங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தருடைய பலனோடு, கர்த்தர் கொடுக்கிற அந்த பலத்தோடு அந்த தாய்மார்கள் செய்து முடிக்க அவர் சர்வ வல்ல நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆமாக்கா, கடவுள் பாருங்கக்கா, தாய்மார்கள் எவ்வளவு ஸ்பெஷலா கடவுள் படைத்திருக்கிறாருன்னு. மாதரா நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்ப கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கவலைப்படுறோம், சில விஷயங்களை யோசிச்சு நம்ம வந்து வேதனைப்படுறோம். ஆனா தாயா இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிஃப்ட். ஆமா தானேக்கா? ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கத்து கொடுக்க போறீங்க இன்னைக்கு? ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டுங்க வந்தேன். நான் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் செய்ய வந்திருக்கேன். இந்த ஆசை ஆர்வம் எனக்குள்ள எப்போ வந்துச்சுன்னா, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி மலேசியாவில் கோவிட் பேண்டமிக் வந்துச்சுங்களா, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல லாக்டவுன் டைம்ல நம்ம இருந்தோம். ஸோ அந்த லாக்டவுன் டைம்ல வந்து எல்லாரும் அவங்க வீட்டுல தான் உட்காந்துருந்தோம். வெளியே போக முடியாம, எங்கேயும் போக முடியாம, சர்ச்சுக்கும் போக முடியாம, கடைக்கும் போக முடியாம நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம், வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம். அப்ப வெளியே சாப்பாடு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு, சாப்பிட முடியல. அப்ப வீட்டுல உள்ள தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தோம், சமைக்க ஆரம்பிச்சோம். சமைக்க தெரியாதவங்களும் யூடியூப் பார்த்து சமைச்சு காலையில பசியாரம் என்ன, லஞ்ச் என்ன, டீ டைம்க்கு விதவிதமான பலகாரம் என்ன, அது மாத்திரம் இல்ல டின்னர் என்ன. ஸோ சூப்பராக அந்த நாட்கள்ல எல்லாரும் ஒரு குடும்பமாக, கோவிட் லாக்டவுன் இல்லைன்னா எல்லாம் தெரிச்சு போயிருப்பாங்க. அந்த லாக்டவுன் என்ன செஞ்சிச்சு, குடும்பத்தை சேர்த்து வைக்குது. ஸோ ஆகவே இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய தாய்மார்களுடைய தாளந்துகள் வெளிப்பட்டன. அவங்க கிட்ட என்னென்ன தாளந்து இருக்குதோ அதெல்லாம் சமைச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ என்ன சாப்பாடு வேணுமே, வாய்க்கு ருசி, எத்தனை நாள் தான் வீட்டிலேயே சாப்பிடுறது, வெளியுள்ள சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணும்ல, அதனால அவங்க தாளந்த வெளியாக்குனாங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், என் பிள்ளைங்களுக்காக காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணி, டீ டைம் வந்தனையும் விதவிதமா ஏதாச்சும் டீசர்ட் செய்வோம். எத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, வடை, தோசை, பருப்பு வடை, எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் யூடியூப் பார்த்து ஒவ்வொரு டீசர்ட்டா செய்ய நான் ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பலகாரங்கள் அதுல நம்ம யூடியூப்ல பார்க்கலாம், விதவிதமான பலகாரங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆகவே நான் செய்யக்கூடாத டீசர்ட்ஸ் எல்லாம், அதாவது மெல்லிய ட்ரெடிஷ்னல் மூவே நான் கத்துக்கிட்டேன் யூடியூப் பார்த்து. அதாவது ஒண்டே பொலினா சாப்பிட்டுருக்கீங்களா? புத்திரி மண்டி சாப்பிட்டுருக்கீங்களா? அப்புறம் கஸ்டர்ட் சாப்பிட்டுருக்கீங்களா? சரி பாகி. அப்புறம் அந்த கலர் கலரா இருக்குமே, பிங்க் ஒயிட் கிரீன்ல இருக்கும். சோ ஆகவே அடுத்தது எனக்கு பிடித்தது குவே கஸ்வி வந்து எல்லாம் நம்ம தமிழர்கள் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு டீசர்ட்டா இருக்கும். இது வந்து இந்த குவே முயலாம் ஸ்பெஷலி வந்து மலாய்க்காரங்க தான் செய்வாங்க. அது பசா ரமடான் டைம்ல விதவிதமா இருக்கும். ஸோ ஒய் நாட் வி ட்ரை. அது மாத்திரம் இல்ல, நான் டோனட்லாம் செஞ்சு அந்த லாக்டவுன்ல நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், டோனட்லாம். ஸோ அந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா என்னோட பிஸ்னஸும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆகவே ரொம்ப அருமையான ஒரு டோனட். ஸோ டைம் இருந்தா இன்னொரு தடவை வந்து நான் அது கற்றுத்தரேன் எப்படி செய்யறதுன்னு. இந்த நாள்ல அந்த குவே கஸ்வி தாய்மார்கள் வந்து விசேஷமா பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும், செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ ஆகவே தாய்மார்களுக்காக விசேஷமாக இந்த நாள்ல இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேன் குவே கஸ்வி. அந்த ரெசிபி எப்படி செய்து உங்க பிள்ளைகளுக்காக டீ டைம்ல உங்க பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கு. ஓகேக்கா, இப்ப குவே கஸ்வி செய்ய போறோம். குவே கஸ்வி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும்க்கா? ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவோமாக்கா? ஓகே. ஸோ அந்த குவே கஸ்விக்கு என்னென்ன தேவைக்கா? ஜாம். ஓகே, முதல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வாட்டர், தண்ணி. ஓகே, தண்ணி. தொடர்ந்து நம்மளுக்கு தேவைப்படுது ப்ரௌன் சுகர், அதாவது ப்ரௌன் சுகர், கருப்பு சீனி, பிறகு ஒயிட் சுகர், வெள்ளை சீனி, பிறகு டவுன் பண்டான், ஒரு பாத்திரம்,
ஓகே, இதுல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். கப்புல மெஷர் பண்ணி நம்ம வந்து அந்த ஜூஸை நம்ம செய்வோம். ஸோ ஆகவே அக்காக்கு ஒரு போல். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல வந்து ஒரு 2 கப்ஸ் உங்க வீட்ல எந்த கப்ஸ் வேணுமோ நீங்க பாய்ச்சிக்கலாம் மெஷர்மெண்ட்க்கு. ஸோ என்கிட்ட என் வீட்ல இருந்து நான் இந்த கப்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நீங்க வீட்டில் உள்ள கப் மெஷர்மெண்ட். ஸோ 2 கப்ஸ் வாட்டர். ஸோ இந்த வாட்டரை பாலினா நீங்க பாயில் பண்ணணும். நல்லா பாத்துக்கிங்க, அப்புறம் நீங்க உங்க ஃபேமிலிக்கு செஞ்சு தரலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே, 2 கப்ஸ் வாட்டர். அண்ட் தென் ஓகே பாலினா, அந்த இதை தொடங்க. நம்மளுக்கு தேவைப்படுவது பிரவுன் சுகர், அதாவது கருப்பு சீனின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1 கப். 1 கப் பிளாக் சுகர், பிரவுன் சுகர். ஓகேங்களா, கொஞ்சம் கருப்பா இருக்கும் பாத்துக்கிங்க. சூப்பர் மார்க்கெட் எல்லாம் விற்பாங்க, செலவு ஜாமா கடையிலாம் இருக்கும். ஸோ இதுல நம்ம போட்டுக்கணும். இந்த தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா பாத்துக்கிங்க. பிறகு ஒயிட் சுகர் ஆக்சுவலி வந்து 1 கப் ஃபுல்லா போடணும். நான் வந்து அரை கப்பு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருக்கும் இனிப்பு நீர் வந்துருதா. ஆமாக்கா. ஸோ நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆகவே 1/2 கப் சுகர், ஒயிட் சுகர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இதுல மிக்ஸ் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த டவுன் பண்டான். நம்ம மலாய்க்காரர்களோட ட்ரெடிஷனல் குவேவோ எடுத்துக்கிட்டோமா, டவுன் பண்டான் இல்லாத ஒரு பலகாரம் இல்லை. ஆமா. ஸோ ஆகவே டவுன் பண்டான் நம்ம என்ன செய்யணும், நல்லா அலசி கழுவிட்டு அந்த இலையை எப்படியாக மடிச்சு இதுல போட்டு ஸோ நம்ம வந்து ஸ்டர் பண்ணி நம்ம வேக வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இது நல்லா அந்த சுகர் வந்து கரைஞ்ச பிறகு அதை நம்ம ஆற வைக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஆற வைக்கணும். இது நல்லா அந்த சுகர் கரைஞ்ச உடனே நம்ம இதை வந்து ஆற வைக்க வேண்டும். ஆற வைத்த பிறகு ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்குள்ள நம்ம போறோம். ஓகே, அடுத்த செக்ஷன் வந்து இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கோதுமாவு. ஓகே, கோதுமாவு. ஓகே, பார்த்துக்கோங்க, அன்றைக்கி தாய்மார் நம்ம மத்தியில் இருப்பீங்க. இந்த மாதிரி குவையெல்லாம் உங்களோட கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி குவை முறை செய்யும் போது பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. பார்த்துக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு. ஓகே, நம்மளுக்கு தேவைப்படுவது வந்து கோதுமாவு. ஓகே, பிறகு 2 கப்ஸ் கோதுமாவு, 2 கப் கோதுமாவு. அந்த கப்பே நீங்க பாய்ச்சிக்கலாம். நீங்க உபயோகப்படுத்தின கப்ஸே நீங்க பாய்க்கணும். ஏன்னா மெஷர்மெண்ட் அப்பதான் ஓடாது. இல்லைன்னா வேற கப்பு இதுக்கு இன்னொரு கப்பு அதுக்குன்னு எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கண்டிப்பா ஓடிடும். அடுத்தது முக்கியமானது வந்து துப்பங் ஊபி காயு. ஒரு பேக்கெட்ல எல்லாம் விற்பாங்க துப்பங் ஊபி காயு. இது வந்து தொப்பிக்கா ஃபிளான்னு வாங்க, மறுவெளி கிழங்கு மாவு. அடுத்தது பார்த்தோம்னா உப்பு. அடுத்தது வந்து கப்போ சீரையோட தண்ணி, சுண்ணாம்பு தெரியுங்களா, சுண்ணாம்பு தண்ணி. ஸோ இதை என்ன செய்யணும்னா ஒரு பாத்திரத்துல, இது பேசிக் திங் இதுதான். இந்த குவே கஸ்வி செய்யறதுக்கு தேவையானது துப்பங்கண்டோம், துப்பங்குபிகாயும், உப்பு, அது மாத்திரம் இல்ல சுண்ணாம்பு, சீனி வகைகள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் என்னது? பேசிக் நீட்ஸ் என்னன்னா வீடு வேணும், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். இது இல்லைன்னா அவங்க வாழ முடியாது. சோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி நடை போட நம்மளுக்கு முக்கியமானது இருக்க வேண்டியது ஜெபம். கர்த்தர் கூட நெருங்கி இருக்கிறது ஜெபம். பிறகு வேத வாசிப்பு. அது மாத்திரம் இல்ல சாட்சி. நம்ம சாட்சியாக நம்ம இருக்க வேண்டும் பிரியமானங்களே. ஸோ இந்த 3 காரியங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கை வாழ வந்து நம்ம இந்த 3 காரியங்களும் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கணும். எப்படி இந்த குவைக்காசி செய்ய இந்த பொருட்கள் முக்கியமானது. இது இல்லைன்னா குவைக்காசி நம்ம செய்ய முடியாது. இல்லை இந்த தொப்பம் ஊபிக்காய் இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. இல்லை எல்லாமே இருக்கு, இந்த சுண்ணாம்பு தண்ணி இல்லைன்னா அந்த டேஸ்டும் வராது, போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது வந்து நம்ம ஆற விடணும். ஸோ இது ஆற விட கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது இப்போ நம்ம வந்து மாவு எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே பவுலினா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்குள்ள நம்ம போக போறோம். பிரியமானவர்களே நல்லா பாருங்க, முடிஞ்சா நோட் எடுத்து பண்ணி வச்சுக்கீங்க, பேப்பர் எடுத்து இல்ல உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கீங்க. ஓகே, இதுக்கு தேவையானது மறுபடியும் முதல்ல நம்ம யூஸ் பண்ண கப் தேவைப்படுகிறது. இதுக்கு வந்து நம்ம 3 கப் தண்ணி ஊற்ற வேண்டும். ஓகே, 1
பாலினா பாத்துக்கிங்கம்மா. பாத்துக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு இயேசுவா மீறி ஆறுன தண்ணி போதும் இதுக்கு. ஓகே, அடுத்தது 3 கப் தண்ணி ஊத்தியாச்சு. ஓகே, இதை எடுத்து வச்சிருங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா 2 கப்பு வந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம், ஒரு கரண்டி எடுங்கம்மா. 2 கப்ல வந்து துப்பம் கண்டும் போட போறோம். நான் வந்து வீட்லயே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ 2 கப் வந்து 2 கப் கோதுமாவு. ஸோ இதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, டன். அடுத்தது ஊபி காயும், இது ரொம்ப முக்கியம் இந்த பூவை செய்ய. ஓகே, அடுத்தது நம்ம வந்து துப்பம் ஊபி காயும் போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா ஸ்டர் பண்ணி பிறகு உப்பு கொஞ்சம் போட போறோம். என்ன போட போறோம்? உப்பு வந்து பாலினா கண்டிப்பா எல்லா சாப்பாடுக்கும் உப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. உப்பு இல்லா பண்டம் குப்பையில ஏறி. இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட சமைச்ச சாப்பாடுல உப்பு போடலன்னா என் வீட்டு பிள்ளைங்க என்னவா உப்பு சப்புன்னு இருக்குமா அப்படின்னுவாங்க. ஓகே, சப்புன்னு இருக்குமா அப்படின்னுவாங்க. ஸோ பைபிள்ல கூட போட்டிருக்கு, இந்த பூமிக்கு நீங்க உப்பாய் இருக்கிறீர்கள். என்னவா இருக்கும்? உப்பாய் இருக்கிறோம். ஸோ இந்த உப்பு ஏன்னா ருசி கொடுக்கும், சாப்பாடுக்கு ருசி கொடுக்கறதா இருக்கிறது. ஸோ இந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்க வேண்டும். நம்ம வாழ்ற சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ருசி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கை வந்து மத்தவங்களுக்கு ஒரு ருசி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறதாக நம்ம அப்படியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தாய்மார்களே கேட்டுக்கீங்க. அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு செக்ஷனுக்குள்ள போறோம். சுண்ணாம்பு, ஆயே காப்போ. ஆயே காப்போ வந்து நீங்க கடையில கப்போ சீரைனா கேட்டா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஆயே காப்போவை எடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த குவே கஸ்விக்கு வாசம், அதாவது ஹரூமா, அந்த ஃபிளேவரை கொடுக்கறதே இந்த சுண்ணாம்பு தண்ணி தான். ஓகேங்களா, மெயினா இந்த குவே கொண்டிதான், இந்த டீசல் கொண்டிதான் இந்த சுண்ணாம்பு வந்து சேர்ப்பாங்க. ஓகே, இந்த சுண்ணாம்பு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். என்னதான் போட்டு செஞ்சாலும் இந்த சுண்ணாம்பு போடலைன்னா அதுக்கு ஒரு டேஸ்டே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த அதிக டேஸ்ட் கொடுக்கறது இந்த சுண்ணாம்பு, இந்த உப்பு, அந்த ஹரோமா வரும். அது நம்ம அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டு அது ஒரு கிக்கு கொடுக்கும் இந்த டீசர்ட்டுக்கு ஸ்பெஷலி. அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு கிக். அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஜீரோ, அவர் இருந்தாலும் நம்ம ஒரு ஹீரோ. என்ன சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி அக்கா, நீங்க வந்து பிரேயர் பத்தி ஒண்ணு டச் பண்ணீங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு குவை செய்யறதுக்கே ஒரு பேசிக் திங்ஸ் வேணும்னா, இன்னைக்கு எஸ் ஹியூமன் பீனா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு பேசிக் திங்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு பிரேயர் ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ உங்க வாழ்க்கையில நீங்க ப்ரே பண்ணி கேட்ட ஒரு காரியம், உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமாக்கா? ஓகே, ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டவைகள் நிறைய இருக்கு. இப்ப அத ஒரு சொல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பிக் பண்ணி சொல்லலாம். ஸ்பெஷலா ஒண்ணு நம்ம கேட்டு அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். ஓகே, என்னுடைய வாலிப பிரயாத்துல நான் வந்து ஒரு ஊழியக்காரதான் திருமணம் செய்யணும்னு ஜெபம் பண்ணேன். என்னுடைய வாலிப பிரயாத்துல பிகாஸ் எங்க அப்பா ஒரு ஊழியக்காரரு. சோ அந்த சின்ன பிள்ளைல அந்த ஊழியத்துல வளர்ந்ததுனால சோ என்னோட இதயத்தின் வாஞ்சி வந்து ஒரு ஊழியக்காரர் தான் திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஜபமும் இருந்தது. சோ அந்த நேரத்துல பாஸ்டரை பார்க்கவும் காதல் வந்து சோ நாங்க திருமணம் செய்து கர்த்தர் முதல் ஜெபம் கேட்கப்பட்டது. நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு குடும்பமாக. அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்காக நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு பாலினா, எதை சொல்றது எதை விடுறது தெரியல. ஓகே, அடுத்தபடியாக அந்த நம்ம கரைச்சி வச்ச சீனியை ஊத்துவோம். ஓகே, நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம், இது வந்து சூடா இருக்கிறதுனால நம்ம வச்சிருவோம். ஓகே, அது வந்து ஆற வச்சிட்டு தான் நம்ம வந்து இது வந்து அந்த நம்ம கரைசின சீனியை வந்து மெல்ட் பண்ண சீனியை வந்து பிரவுன் சுகர், ஒயிட் சுகர் வித் டவுன் பண்டான். ஓகே, இதை வந்து நம்ம இது பிடிங்க அக்கா ஊத்துறேன். இதை வந்து நம்ம வடிகட்டணும். ஏன்னா உங்களுக்கு சில கற்கள் இருக்கலாம், கரையாத கருப்பு சீனிகள் இருக்கலாம். ஸோ ஆகவே ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. ஓகே, இதில் பார்த்தோம்னா தொப்பம் கண்டம் இருக்கு, தொப்பம் உபி காயும் இருக்கு, தண்ணி இருக்கு.
ஒயிட் சுகர், பிளாக் சுகர், அது மாத்திரம் இல்ல சுண்ணாம்பு இருக்கு. ஸோ ஆகவே இதுக்கு முக்கியமாக அரோமா, அந்த ஃப்ளேவரை தூக்கி விடுறது அந்த சுண்ணாம்பு, கப்பூர் சீரை தண்ணி தான். ஸோ மறந்து விடாதீங்க, இந்த குயிக் அஸ்விக்கு முக்கியமானது அந்த கப்பூர் சீரை தான். ஓகே, ஸோ இப்போ நல்லா நம்ம திண்டின பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு 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 அச்சுவான்ல ஊத்தி நம்ம அதை வேக வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு அச்சுவான், அழகான ஒரு அச்சுவான் இந்த மாரி. அக்கா இப்போ இது நீங்க சொன்னீங்களக்கா, இப்போ இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம உள்ளுக்கு மிக்ஸ் பண்ண, நிறைய ஃப்ளேவர்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அதோட அந்த ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணாதான் அது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்குது. இன்னைக்கு அதே போலதானக்கா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெண்களா இருக்கும் போது, ஒரு தாய்மார்களா இருக்கும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில அநேக ஃப்ளேவர்ஸை ஆட் ஆன் பண்றாருல. அநேக நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நம்ம வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாத்துறாரு. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு தாய்மார்களா இருக்கும் போது நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கிறோம் தானேக்கா. சோ உங்க வாழ்க்கையிலக்கா எஸ் தாயா இருக்கும்போது, எஸ் மாதரா இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாமே நீங்க ஹேண்டில் பண்றீங்க? பிகாஸ் நீங்க ஒரு மாதரா இருக்கீங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருக்கீங்க. பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது இஸ் நாட் ஈஸி. அது எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும்னு அந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு மினிஸ்ட்ரியும் செய்றீங்க, அண்ட் பாஸ்டர் ஒய்ஃபாவும் இருக்கீங்க. ஸோ நிறைய காரியங்க, 4 பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மாவாகவும் இருக்கீங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் நீங்க எப்படி ஒரு ஈஸியா அழகா நீங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? பிகாஸ் அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்காங்க, அநேக யங் மதர்ஸ்ங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க கத்துக் கொடுப்பீங்கக்கா? ஓகே, இது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, ஸோ கர்த்தருடைய பலத்துல தான் நான் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ மிகவும் நம்ம கர்த்தருடைய நெருங்கி இருக்கிறப்ப, ஸோ அவருடைய சமூகத்துல நம்ம மரியாதை போல நல்ல பங்கை காணும் பொழுது, அவருடைய சமூகத்துல மார்த்தாலை போல வேலை வேலை வேலைன்னு செஞ்சு கொண்டிருக்கூடாது. மரியாதை போல நல்ல பங்கு காணும். அது என்னன்னா, ஜபத்துல நம்ம அமரணும். ஒரு நேரம் தேவனுக்காக நம்ம ஒதுக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை செய்யறவங்களா இருக்கலாம், வீட்டு வேலை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பெரிய பெரிய பொசிஷன்லயும் இருக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும், ஆக்சுவலி பெண்கள் தாய்மார்கள் பார்த்தா பிஸி அஸ் பீன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவ்வளவு பிஸியான ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளுடைய தாய்மார்கள். ஸோ ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு நேரம் நம்ம ஒதுக்க வேண்டும், ஒரு இடம் கர்த்தருக்காக நம்ம ஒதுக்க வேண்டும். அப்ப நம்ம நேரம் ஒதுக்குறப்ப ஆண்டவர் நம்மளுக்காக அவர் நோக்கி பார்த்து, ஐயோ என் பிள்ளை வராதா, என் சமூகத்துல உட்காராதா அப்படின்ட்டு அவர் ஏங்கி கொண்டிருப்பாரு. அப்ப அவர் சமூகத்துல உட்கார்றப்ப எவ்வளவு பெரிய சோதனைகள் பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தை எடுத்து நடத்துறது ஒரு லேசான காரியம் இல்ல. அதுவும் as a housewife, as a mother for children and a wife for a husband. அது மாத்திரம் இல்ல, சர்ச்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர், ஒரு பாஸ்டர், அப்படியாக அநேக ஊழியங்கள் மத்தியில அநேக சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பண தேவைகள் வரலாம். ஆனா இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் தான், அவர் இயேசு தான். சோ அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது, அவர் சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வழி நடத்தினா. அது இப்பதான் அதுதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அவர் இல்லைன்னா நான் ஒண்ணு இல்ல. ஆமா, இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறாருல்ல. இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில இல்லைனாக்கா நம்மளால எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துருவோம். இன்னைக்கு ஒரு மாதரா நம்ம இருக்கும்போது நம்மளோட பிக் வெப்பன் ஜீசஸ், அவர் நம்ம கூட இருக்கிறாரு என்று சொன்னாக்கா எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு எதிராக வரலாம், எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம உடைக்கப்படலாம், எவ்வளோ சிச்சுவேஷன் நம்மள கண்ணீர்களுக்குள்ள தள்ளப்படலாம். பட் இந்த காரியங்கள் மத்தியிலுமே, இந்த சூழ்நிலைகள் மத்தியிலுமே நம்ம ஆண்டரை மட்டும் நம்ம இறுக்கமா பிடிச்சு கொண்டு இருந்தோம்னாக்கா எதுவுமே நம்மள உடைக்க முடியாது, எதுவுமே நம்மள கீழே தள்ள முடியாது. சோ அநேக தாய்மார்கள் இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போன காரியங்களா இருக்கட்டும், இதை பத்தினே யோசிச்சு உட்காராதபடிக்கு ஆண்டரோட கரத்தை பிடிப்போம். ஜெபம் நம்ம வாழ்க்கையில அநேக மாற்றத்தை கொண்டுட்டு வருவோம். இன்னைக்கு அக்கா சொன்னது போலதான், ஜெபனால எல்லாத்தையுமே நம்மளால கட்ட முடியும். இன்னைக்கு ஜெபிக்கும் போதோ ஒவ்வொரு மதில்களும் உடைக்கப்படுறதா இருக்குது. சோ எவ்வளோ பெரிய கல்லா நம்ம முன்னுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மதில் நம்மளுக்கு முன்பாக இருந்தாலுமே சரி, நம்ம ஜெபிக்கிற வேலையில நம்ம அதை பிலீவ் பண்ணும் போது ஆண்டு மேல இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு குறையாம இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எவ்வளோ
எவ்வளோ பெரிய மலைகள் நம்மளுக்கு முன்னுக்கு இருந்தாலுமே அதனால நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு எஸ் மாதரா நம்மளோட காரியம் என்ன செய்ய போறோம், நம்ம குடும்பத்தை எப்படி கட்ட போறோம், நம்ம குடும்பத்தை எப்படி திரும்பியும் மீட்டு எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லி போல்டா ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம நின்று ஒவ்வொரு காரியங்களுமே வந்து ஆண்டரோட ஹெல்ப்னால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றவர்களாக இருக்கிறோம். ஆமா தானேக்கா? இந்த பிரேயர் ஆண்டு நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது ஒவ்வொரு காரியமும் நம்மளை கட்டும் போது ஆண்டு நம்மளுக்கு அதுல இருந்து கத்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு தானேக்கா? ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குக்கா. 4 பொம்பளை பிள்ளைங்க நீங்க வச்சிருக்கீங்க. இந்த 4 பொம்பளை பிள்ளைங்களை எப்படிக்கா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. கண்டிப்பா பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கும் போது ஒரு தாய்க்கு தான் தெரியும் எவ்வளவு கோத்ரூ பண்ணணும். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நிறைய வீடியோ சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுவும் ஒரு பாஸ்டர் பிள்ளைங்களா இருக்குன்னா எல்லாரோட கண்கள் வந்து நம்ம பாஸ்டர் பிள்ளைங்களால கண்டிப்பாக இருக்கும். சோ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அநேக கண்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து 4 பிள்ளைகளை அழகா ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க. எப்படி இந்த பிள்ளைங்களை ஒரு தாயா இருந்து இப்படி சிறந்த ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு உங்களால? அந்த ஒரு உங்களோட ஒரு டெஸ்டிமனியை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஓகே, கண்டிப்பா. எங்களுக்கு வந்து 4 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உண்டு. ஸோ நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலே அப்பா ஒரு ஊழியக்காரர் இருக்கிறதுனால ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அப்படியே கற்று அவங்க சொல்றபடி கேட்டு நாங்கள் நடந்து வந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சைல்ட்ஹுட் டைம்ல இருக்கிறப்ப அம்மா வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவதிலும் சரி, சபைக்கு போவதிலும் சரி, ஊழியங்களை எடுத்து செய்வதிலும் சரி மிகவும் அப்பாவும் அம்மா கண்டிப்பானவர்களா இருந்தார்கள். ஸோ இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் கண்டிப்பா அம்மா அப்பா தான் காரணம் என்று சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் ஒரு ஊழியக்காரா இருக்காரு. ஸோ ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கெடாவில் இருக்காங்க. ஸோ நாங்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறோம். என்னுடைய பிள்ளைகள் வந்து நீதிமொழி 22வது வசனம் 6வது வசனம் இப்படியா சொல்லுது, பிள்ளையானவனை கண்டித்து நடத்தும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. அது முதிர் வயதிலும் விடாது இருப்பானோ. சின்ன பிள்ளையிலே நம்ம வந்து பிள்ளையானவனை கண்டித்து நடத்துறப்ப அது முதிர் வயது ஆனாலும் சரி அது விடாம. அதே போலதான் இன்னைக்கு எனக்கு முதிர் வயது ஆச்சு. அது சின்ன பிள்ளையில நான் கட்டுவேன். ஏன்னா பழமொழியும் இருக்கு, 5இல் வளையாதது 50இல் வளையுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப 5லே நம்ம கத்துக் கொடுக்கறது 50 வயது வரைக்கும் அது வந்து வளையாதபடி கற்றுக்கொண்டதை நம்ம வந்து தேவனுக்காக செய்கிற பொழுது நிச்சயம் தேவன் வழி நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்தெடுக்க தேவன் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார் என்று நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். நல்ல ஒரு அன்பான கணவர், நல்ல ஒரு பிள்ளைகள். இன்னைக்கு நான் நிக்கிறது பிள்ளைகளோட சப்போர்ட்ல தான் நிக்கிறேன். ஸோ அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்ணி அம்மா போய் செய்யுங்கம்மா எனக்கு உற்சாகம் கொடுத்து என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஐ ரியலி தேங்க் ஃபார் தட். ஸோ ஆகவே இந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே 2 வயது இருக்கும் பொழுதே நான் வந்து பிள்ளைகளுக்கு வேதத்தை படிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். sit beside me, பக்கத்துல உட்கார வச்சு read after me the Bible verse அப்படின்ட்டு நான் அவங்க படிக்க. ஸோ இப்படியாக பிள்ளைகளை வந்து வேதத்திலே 2 வயதிலேருந்தே படிக்க கற்றுக் கொடுத்து, அப்புறம் 2வது பிள்ளை வந்தாங்க, அவங்க அடுத்தது அவங்களும் கத்துக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். அடுத்தது 3வது மகன் வந்து இவங்களெல்லாம் படிக்கிறத பார்த்து அவங்க தானாவே படிச்சு வளர்ந்துட்டாங்க. அது எனக்கே தெரியல. இவங்க 2 பேத்துக்கும் நான் எவ்வளவு டைம் செலுத்தணும்னா அந்த அளவுக்கு அவங்க டைம் செலுத்தல. ஏன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் அக்கா படிக்கிறத பார்த்துட்டு படிக்க கூட தெரியாது, பைபிள் எடுத்து வச்சுப்பாங்க, வட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. I'm still keeping the Bible with me. So ஆகவே பிள்ளைகள் இப்படியாக ஜபத்திலும் சரி. ஸோ நம்ம தாய்மார்கள் வந்து பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறதுல வந்து சின்ன பிள்ளைகளே நம்ம கற்றுக் கொடுக்கணும். இத்தனை மணி நேரம் ஜபனா ஃபேமிலி பிரேயர். அப்ப ஃபேமிலி பிரேயர் ஒரு டைம் செட் பண்ணிட்டு now 9 o'clock is our family prayer. ஸோ அந்த சின்னதிலே ஃபேமிலியா உட்காந்து நாங்கள் ஜபங்கள் செய்வோம். அது மாத்திரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன சீக்கா இருந்தாலும் நான் பொறுப்பெடுத்த மாட்டேன், பிள்ளைகளை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போயிடுவேன். அது மாத்திரம் இல்ல, பாசரோடு சேர்ந்து சபையின் காரியங்களை ஊழியத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவேன். என்னோட கணவர் பாஸ்டர் நந்தகுமார் வந்து நிறைய வெளியூர் ஊழியங்களுக்கு செல்பவர். ஸோ அவர் இல்லாதப்ப தேவன் தாமே பலத்தை கொடுத்து பிள்ளைகளை சரியாக ஞானத்தோடு அறிவோடு வளர்த்தெடுக்க கிருபை கொடுத்தார். ஸோ அது மாத்திரம் பிள்ளைகள் வந்து நான் எப்பொழுது எங்க போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போறப்பையும் சரி, நீங்களும் செய்யுங்களேன், ஸ்கூல் போறாங்களோ வெளியே போறாங்களோ அவங்களுக்கு காலையில கை வச்சு ஜெபம் பண்ணி தான் நான் வெளியே அனுப்புவேன்.
ஸோ இது என்னோட அன்றாட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் செய்வது உண்டு. பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக் வந்து நிற்பாங்க, அம்மா ப்ரே ஃபார் மீ அப்படின்ட்டு. ஸோ இப்படியாக அது வந்து பாருங்க, 5 வழியாக 50 வழியமா சின்ன பிள்ளைல கத்து கொடுத்தது இப்ப கூட வந்து செய்யறாங்க. ஏன்னா நம்ம கத்து கொடுத்துட்டோம். அதே போல இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதுல ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ இந்த பிள்ளைகளை ஜபத்துல தான் நான் கொண்டு வந்தேன். அது மாத்திரம் இல்ல, எப்படி உபவாசம் எடுக்குது, நல்லா உபவாசம் எடுப்பாங்க பிள்ளைங்களை. எங்க கூட சபையில உபவாசம்னா இவங்களும் சேர்ந்து உபவாசம் எடுப்பாங்க. எப்படின்னா அதனால சமைக்க மாட்டேன், அப்படிதான் நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். சமைச்சுன்னா சாப்பிட பசி எடுக்கும், அப்ப சமைக்கலன்னா அம்மா சமைக்கல, சரி நம்மளும் சேர்ந்து உபவாசம் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்களும் எங்களை கூட சேர்ந்து உபவாசம் எடுத்து வளர்ந்து கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம விடவே கூடாது. நானும் என் வீட்டாரும் வேண்டா கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாக சேர்ந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு எழுப்பி விட்டு அவங்கள கிளம்ப சொல்லி, சம்டைம்ஸ் சில ஃபேமிலி எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க தான், பிள்ளைங்க அம்மா டயர்டா இருக்குமா, நோ சண்டே சர்வீஸ் நோ எக்ஸ்கியூஸ். ஸோ பிள்ளைகளை அந்த நாட்கள்ல இருந்து சபை ஆராதனையை விட்டு விடாதபடி நல்ல பங்கை காணும்படியாக, ஏன்னா வசனம் சொல்லி சபை கூடுவதில் ஒரு சில விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவுள்னு சொல்லுது. அதே போல ஒருவரும் ஆராதனை விட்டு விடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். இந்த நாள் வந்து கர்த்தருக்குரிய நாள், நீ 6 நாள் நல்ல வேலை செய். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருக்குரிய நாள். கர்த்தருக்குரிய நாளை நம்ம வந்து ஆண்டவருக்காக தான் நம்ம செலுத்த வேண்டும். ஆண்டவருக்காக தான் நம்ம சமூகத்துல அமர்ந்து அவரை ஆராதிப்பது. ஏன்னா அவரை ஆராதிக்க தான் நம்ம தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கு தெரிந்து கொண்டு இவர்களின் துதி சொல்ல நம்ம ஆராதனை செய்யதான். சோ ஒரு பக்தி உள்ள குடும்பம். இப்ப என் பெற்றோர்கள் எனக்கு கத்துக் கொடுத்ததை நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அடுத்தது அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி. அதே போலதான் நீங்க உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரகாரம் நீங்க ஜபத்தில சரி ஆராதிப்பவே நீங்க ஊழியம் தான் செய்து கொண்டு வரீங்க. சோ இது வந்து உங்க பிள்ளைங்க பாக்குறாங்க. சோ அடுத்தது நான் எங்க அம்மா போல செய்வேன், எங்க அப்பா போல செய்வேன் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்க கத்துக்குவாங்க. சோ இதே தான் as a parents, as a அம்மா அப்பாவா நம்ம இருக்கிறோம். நம்ம we are playing very high responsibility. ஏன்னா அந்த பொறுப்பு நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்க. அம்மா என்ன செய்யறாங்க, அம்மா ஜெபம் பண்றாங்களா, ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா பைபிள் படிக்கிறாங்களா, பைபிள் படிப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து பைபிள் படிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழி 31:27 பாக்கியவதி தன் அம்மாவை பார்த்து தாயாரை பார்த்து பாக்கியவதி என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. பிரியமானங்களே, இன்று தாய்மார்கள் நம்ம அந்த தாய்மார் தினத்துல விசேஷமாக தாய்மார்களை நம்ம பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து பாக்கியவதி என்று சொல்ல வேண்டும். அது நம்ம நடந்து கொள்ற விதத்துல தான் இருக்கு. நம்ம எப்படி இருப்போம், சபைக்கு விடாம போருமா, அவங்க விடாம வருவாங்க, நம்ம தூங்கி கொண்டிருந்தோமா அவங்களும் தூங்குவாங்க, சேர்ச்சுக்கு போகாம இருந்தோமா அவங்களும் போவாங்க. ஆனா நம்ம தான் ஒரு சாட்சியாக இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய நாள், செல்லுவோம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என் உள்ளம் துள்ளியது. வசன சங்கீதம் சொல்லுது போல, குடும்பமாக சேர்ந்து ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படியே உள்ளம் துள்ளுவோம். we are so excited. நாங்களாம் சேர்ச்சுக்கு போனோம், ராத்திரி என்ன சட்டை போறதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அப்படியாக அந்த ஆர்வம். ஆனா ஊழியான பிரச்சனை இருக்குதான், பாடுகள் இருக்குதான் போறேன். ஆனா அதெல்லாம் நாங்க பொறுப்பெடுத்துல, நான் கர்த்தரை பார்க்க போறேன், என் தேவனை பார்க்க போறேன், ஆராதிக்க போறேன், அவருடைய வார்த்தை நான் கேட்க போறேன். இன்னைக்கு அவர் என் கூட பேச போறாரு, ஊழியக்கார மூலம் என் கூட பேச போறாரு, தீர்க்க தரிசனமா என் கூட பேச போறாரு. அந்த வார்த்தைக்காக நான் போறேன், ஆராதிக்க போறேன். இந்த நாள் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். ஏன் நம்ம ஆண்டவர் விடுதலையோட நம்ம ஆராதிக்க கூடாது? ஆடி பாடி கர்த்தருடைய சமூகத்துல துதித்து, அதுதான் அவர் விரும்புறாரு. ஏன்னா அவர் அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார். சோ அழகா சொன்னீங்கக்கா. ஆக்சுவலி உண்மைக்கா. இது என்னன்னா, இப்ப அநேக தாய்மார்கள் சில பேர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளை வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. இந்த மாதிரி கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுலயே நம்ம பிள்ளைகளுக்கு காட் எவ்வளவு முக்கியம், ஆண்டவர் எவ்வளவு முக்கியம், சர்ச் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உடம்பு முடியலன்னா வீட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒண்ணுன்னா பரவாயில்ல அப்படின்னு பிள்ளைங்களோட ஸ்டைல்ல விட்டுறாங்க. பட் நம்ம இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுத்தா தான் அந்த ஒரு ஏஜ் வரும்போது பிள்ளைங்க வந்து ஸ்ட்ராங்கா மினிஸ்ட்ரியில வந்து நிக்க முடியும். இன்னைக்கு அக்கா சொன்னது போலதான், இன்னைக்கு அவங்க எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகளை அவங்கனால அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிக்க வைக்க முடியும். இன்னைக்கு அதே போலதான் அநேக தாய்மார்களை நம்ம
மத்தியில இருப்போம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே நம்ம கத்து கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டோட வசனம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருக்குது. இன்னைக்கு அவரோட வார்த்தையானது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் கொண்டுட்டு வரோம். இன்னைக்கு அவரோட வார்த்தையானது நம்மள தேற்றப்படுது. இன்னைக்கு நம்ம உடஞ்சு போயிருக்கிற நேரத்துல ஆண்டோட வார்த்தை நம்மளை ஹீல் பண்ணுது. இன்னைக்கு நம்ம எது நம்ம தேடுறோமோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்டு நம்ம தேடுற வேலையில இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு விடுதலையை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ as a parents நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல நம்ம கத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சர்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அதை நம்ம கத்து கொடுக்கணும். பிகாஸ் இப்போ உள்ள பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான் அழுகுறாங்க. வெளிய காரியங்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு வெளிய காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நிரந்தரமான சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குமான்னு கேட்டாக்கா கிடையாது. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை மட்டும் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்கும். ஸோ தாய்மார்கள் இன்னைக்கு அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே என் கூட சேர்ந்து பைபிள் படி, என் கூட இருந்து ஃபாஸ்டிங் எடு, என் கூட சர்ச்சுக்கு வா, உனக்கு உடம்பு முடியாட்டினாலும் பரவாயில்ல சர்ச்சுக்கு வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களா. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஊழியம்னா என்னன்னு அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியுது. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு தாயாக இருக்கும் போது, ஒரு பேரண்ட்ஸா நம்ம இருக்கும் போதும் நம்ம பிள்ளைகளை என்ன இல்லையோ வா என் கூட வா, என் கூட வா, நம்ம தான் கத்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோட ஸ்டைலுக்கு போவாத படிக்கு இன்னைக்கு நம்மளோட ஸ்டைலுக்கு நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டு வருவோம். இன்னைக்கு எப்படி நம்ம ஆண்டோட அன்பை நம்ம பெற்றுக்கொண்டுமோ, ஆண்டோட வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டுமோ, அதே போல நம்மளோட பிள்ளைகளுமே அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி வழிகாட்டினாரோ அதே போல நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம். பிகாஸ் அவங்க நம்மள பாக்குறாங்க. இன்னைக்கு அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு நெஸ்ரீனோ நேடாவோ எடுத்து செஞ்சத மூணாவது பிள்ளை நீனா அவங்க எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அததான் நம்ம பிள்ளைகள் செய்ய போகிறாங்க. அதனால இப்ப நம்ம என்னத்தை கத்து கொடுக்க போறோம்? நம்ம ஒரு பிக் வெப்பனா இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு. நம்ம அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல எஸ் அ மாதரா நம்ம கேரி பண்றோம். இன்னைக்கு நம்ம உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க உடஞ்சு போய் உட்காருவாங்க. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம உடஞ்சு போனாலும் சரி, நம்ம எவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து போனாலும் நம்ம போல்டா நின்று இன்னைக்கு என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்லி நிக்கும் போது நம்மளோட பிள்ளைகள் நம்மள பார்த்து வந்துகிட்டு இருக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆமென். ஆமா தானேக்கா? ஓகேக்கா, இன்னைக்கு நம்மளோட செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட் என்ன இருக்குன்னா லோக்கல் சாங் நம்ம இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சோ அதே போல இன்னைக்கும் நம்ம இது ஸ்டீம் பண்ணிருவோமா? கேன்கா நீங்க இது ஒரு 25 மினிட்ஸ் எடுக்கும். ஓகே, நம்ம இப்ப இது ஸ்டீம்க்கு ரெடி ஆச்சு. ஓகே கேன்கா. இப்ப இது நம்ம இந்த அச்சுவான்ல ஊத்திட்டு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம இதுல ஸ்டீம் பண்ணணும். ஓகே, சோ அது ஸ்டீம் பண்ற வரைக்கும் நம்ம லோக்கல் சாங் நம்ம பார்க்கலாம். நீங்க முத ஊத்துங்கக்கா அதுல. ஓகே, ஊத்தலாம். ஓகே, சோ நீங்க அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு அச்சுவான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு இந்த கசுவியை நம்ம எடுக்க வெளியே. ஓகேங்களா? இதோ இப்போ ஊத்திட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஓகே, இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். ஓகே, அது ஸ்டீம் பண்ற வரைக்கும் ஹாலினா நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. சோ நம்ம ஒரு லோக்கல் சாங் எப்போதுமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். சோ அதே போல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லோக்கல் கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கு. சோ the song title பார்த்தோம்னாக்கா ஒரே தேவன். The song by Pastor Ivan John Osborne. So this song says a powerful song that calls every heart to come together in unity, love and worship before our one true God. Amen. So இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ் பாடல்கள் இருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா அந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்பாக நம்ம இந்த பாட்டு வீடியோ கிளிப் ஒரு ஷார்ட் கிளிப் நம்ம போடுவோம். ஸோ here we go. ஸோ இந்த பாட்டு பாடுங்க. ஒரு தேவன், ஒரு நம்பிக்கை, ஒற்றுமையோடே நம் தேவனை ஆராதிப்போம். ஒரு மனதாய் ஓராவியாய் பரிசுத்தத்தோடே ஆராதிப்போம் தேவனை. ஒரு தேவன், ஒரு நம்பிக்கை, ஒற்றுமையோடே
ஓராவியாய் பரிசுத்தத்தோடே ஆராதிப்போம் தேவனை. ஸோ பாட்டு பார்த்தீங்களா? இதே மாதிரி அநேக பாடல்கள், லோக்கல் கிறிஸ்டியன் சாங் நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாடல்களை போய் பாருங்க. இந்த மாதிரி பாடல்கள் நம்மள வந்து நிறைய வார்த்தைகள் நம்மள வந்து தேற்றோம். அந்த மாதிரி பாடல்களை வந்து ஆண்டவரை பத்தி அநேக காரியங்கள் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக லோக்கல் கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கு. போய் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாடலோட ஃபுல் லிங்க் வந்து கீழே காமெண்ட்ல போட்டிருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாட்டு ஃபுல் சாங் நீங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அநேக கிறிஸ்டியன் சாங்ஸ் வருது, நம்மளோட லோக்கல் சாங்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிறிஸ்டியன்ஸ் லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள போய் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரசிக்கப்படாதவங்களுக்குலாம் நீங்க ஷேர் பண்ணும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். கடவுளோட அன்பு என்னன்னு தெரியும். ஸோ இந்த மூலியமா நம்ம வந்து ஆண்டவரை பத்தி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆமென். சோக்கா இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போறோம்ல. ஸ்டீம் பண்ணி அது வந்து ஸ்டீம் பண்ண ஒரு 25 மினிட்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து இங்க ஸ்டீம் பண்ணோம்னா டைம் ஆயிரும். ஆமா, 1 ஹவருக்கு மேலே ஆக சான்சஸ் ஹையா இருக்கு. ஸோ ஆகவே நான் வந்து வேலையை சீக்கிரமா முடிக்க நான் வீட்டிலே ஸ்டீம் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது பார்க்க இந்த கலர்ல இப்படித்தான் இருக்கும். இப்ப அது ஸ்டீம் பண்ணணும்னு சொன்னீங்களக்கா. ஸோ அதுல ஊத்திட்டு இப்ப நம்ம ஸ்டீம் பண்ணும்போது எத்தனை மினிட்ஸ் அந்த மாதிரி? 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ்ல நம்ம வைக்கலாம். ஏறக்குறைய ஒரு 1/2 hour வருது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி அது வேகும். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதான் குவே கசி. நீங்க பாருங்க, இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம வந்து வெட்டி சாப்பிட போகிறோம். இது என்ன செய்ய போகிறோன்னா திருப்பிடலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்ப போகிறோம். சின்ன பிள்ளைல விளையாடுவோங்க. ஆமா. 1 2 3. ஓகே ஓகே. அடுத்தது இதை கையில் க்ளோவ் போட்டுக்குவோமா? ஆமாக்கா. ஓகே, அக்கா வந்து க்ளோவ் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, சாப்பிட்டு சொல்லுங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஓகே, நீங்க போடுறீங்களா? ஓகேக்கா. அடுத்தது நம்ம இது அந்த பேப்பர் வந்து நம்ம பீல் பண்ணுவோம். அழகா கேக் மாரி இருக்குல்ல? ஆமாக்கா. ஓகே, இட்ஸ் ரெடி டு ஈட். ஆனா அதுக்கு முன்ன நம்மளுக்கு வந்து இன்னும் சில காரியம் இருக்கு செய்யறது. இதை வந்து நம்ம அழகுபடுத்தணும். இதை என்ன செய்யணும்? நம்ம அழகுபடுத்தணும். பாருங்க, திஸ் குவேக்கஸ் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து இதை அழகுபடுத்த போறோம். இது எப்படி நம்ம அழகுபடுத்த போறோம்னா என்னது கிளப்ப பரூட் பூத்தே. ஓகேங்களா? கிளப்ப பரூட் பூத்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா இந்த குவேக்காஸ்விக்கு வந்து அழகு கொடுக்கறதே கிளப்ப பரூட் பூத்தையை தான். ஏன்னா நம்ம போய் கிளப்ப பரூட் சொன்னோமா அந்த கடையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? கருப்பு எல்லாம் சேர்த்து அந்த தேங்காய் ஓட்டோட அரைச்சி கொடுத்தாங்களா கருப்பா இருக்கும். ஆமாங்களா இல்லையா? ஆமா. அப்ப இந்த குவேக்கு வந்து அழகு பியூட்டியை கொடுக்கறது இந்த பாருங்க தேங்காய் பூ. கிளப்ப பரூட் பூத்தேன்னு சொல்லணும். பாருங்க எவ்வளவு அழகா வெள்ளையா பரிசுத்தமா இருக்கு, மேன்மையா இருக்கு பார்க்க. ஸோ அதே போல நம்ம வெட்டுவோமா போலினா? ஓகே, இப்போ நீங்க வெட்டுங்க. ஸோ ஒரு பிளேட்டும் எடுத்து வச்சுக்கீங்க. ஷேப்லாம் ஓடிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த அழகு இந்த குவேக்கு வந்து அழகு கொடுக்குறது இந்த வந்து கிளப்ப பரூட் தேங்காய் அரைச்ச தேங்காய் பூவு. ஸோ இது வந்து வெள்ளையா இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் அந்த 9 கனிகள் இருக்கும் பொழுது நம் வாழ்கின்ற வாழ்க்கை வந்து போலினா அழகா இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், விசுவாசம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், இவைகள் எல்லாம் நீடிய பொறுமை. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில அது விசேஷமாக தாய்மார்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இந்த ஆவியின் கனி தேவைப்படுது. ஆவியின் கனி தேவைப்படுது.
ஸோ இந்த ஆவின் கனியோடு நம்ம வாழ்க்கைய பிள்ளைகளை நடத்துறதோ இல்ல குடும்பத்தை நடத்துறதோ சரி இல்ல ஊழியத்தை செய்வதோ சரி, இந்த 9 கனி இருக்கிற பொழுது தேவன் நம்மை செம்மையாக வழிநடத்துவார். ஏன்னா நம்ம அழகு மேல அழகு கொடுப்போம். ஏற்கனவே பெண்கள்னாலே அழகுதான், அழகு அழகா இருக்கும். கிரீன் வந்துட்டு நான் லேட்டா வந்திருக்கேன். ஸோ பெண்கள்னாலே ஒரு அழகுதான். ஸோ அதே போல இந்த குழைக்கு நம்ம அழகு கொடுக்க போறோம். இப்ப கடையில போய் நம்ம கேட்கிறப்ப கிளப்பா பாரு பூத்தேந்தா கேட்கணும். நீங்க அப்படி கேட்கலன்னா அவன் எல்லாம் அரைச்சி கொடுத்துருவானுங்க. அப்ப அதையெல்லாம் அரைச்சி கொடுக்குறப்ப அந்த கருப்பா இருக்குத அது பகை சொல்லலாம், விரோதங்கள் சொல்லலாம், பொறாமை சொல்லலாம், கசப்பு, அந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் அதுலலாம் அடங்கி இருக்கு. அதுதான் அது கருப்பா இருக்கு. ஸோ ஆகவே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமா ஜீவிக்க வலியுறுத்துறாரு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த கிளப்ப பாரு பூத்து எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அதே போல நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமா இருக்குது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் விரும்புகிறேன்ட்டு வசனம் சொல்லுது போல, இந்த வெள்ளையா இருக்கிற தேங்காய் பூவை போல நம்மளும் வெள்ளையாக ஆவின் கனிகளோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை விசேஷமாக தாய்மார்கள் நீடிய பொறுமை நம்மளுக்கு வேண்டும், சாந்த வேண்டும், சமாதானம் வேண்டும். ஹல்லேலூயா. சோ இவைகள் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். சோ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த குவைக்கு ஒரு டேஸ்ட் வரும். நான் ஏன் க்ளோவ் போட சொன்னா, இந்த பூவை எடுத்து நம்ம தேங்காய் பூ எடுத்து மேல ஓகே இது போதும் ஃபாலோ பண்றேன். ஓகே இதை எடுத்து இப்ப இந்த தேங்காய் பூல நீங்க ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணுங்க. பாருங்க போட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். It's ready to eat. Yes. குவேகாசி is ready to eat. பாருங்க கடையில விக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமாக்கா? சொல்லுங்கம்மா. இன்னைக்கு இந்த குவையை நம்ம அழகுபடுத்தணும். அப்பதான் இது ஃபுல் எப்படி சொல்றது ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே போலதானக்கா ஆண்டரும் நம்ம வாழ்க்கைய அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு கலைஞ்சு போயிருக்கிற நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா வாழ்க்கையும் நம்ம எவ்வளோ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காம போல இருக்கலாம் நம்ம வாழ்க்கைய. ஆனா ஆண்டர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும் போதோ ஆண்டு அதை அழகுபடுத்துறாரு, ஃபுல்ஃபில் பண்றாருல. இன்னைக்கு அநேக பேர் சில பேர் ரட்சிக்கப்படாதவங்க நம்ம மத்தியில இருப்பீங்க, ஆண்டு தெரியாதவங்க இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதா, ஏசப்பா எனக்கு இது காப்பாத்துங்க, எனக்கு இது கற்றுக் கொடுங்க நம்ம கேட்கும் போது ஆண்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுவராக இருக்கிறாரு. அவர் எல்லா காரியங்களும் நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே ஆண்டுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையானது இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டது போல இல்லாதது போல இருக்கலாம். இன்னைக்கு அநேக தாய்மார்களுக்கு அநேக ஆசைகள் இருக்கும், அநேக காரியங்கள் அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அதுல அவங்க ஃபெயிலியரை பார்ப்பாங்க, அவங்களோட ஆசைகள் நிறைவேறாதது போல இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது, இன்னைக்கு ஆண்டு நம்மளோடு இருக்கிறாரு, அவர் எல்லா காரியங்களும் பார்க்கிறவராக இருக்கிறாரு. ஸோ அப்பப்ப இந்த சவுண்ட்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு வேணா நம்ம ஆசைகள் நிறைவேறாதது போல இருக்கலாம், ஆனா ஆண்டு நம்ம கூப்பிடுற வேலையில ஆண்டு கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கேட்கறத காட்டிலும் சிறந்ததா ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற விஷயமாக இருக்கட்டும், இன்னைக்கு நிறைவேறாததை போல இருக்குதா, கவலைப்படாதீங்க. அதை குறித்து கவலைப்பட்டு உடையாதீங்க. இன்னைக்கு ஆண்டு கிட்ட கேளுங்க, ஆண்டு நீங்க கேட்கறத காட்டிலும் சிறந்ததை ஆண்டு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டுட்டு வருவார். நீங்க எதிர்பார்க்கறத காட்டிலும் உங்க வாழ்க்கைய அவரு அழகுபடுத்துவார், உங்க குடும்பத்தை அவர் அழகுபடுத்துவாரு. இன்னைக்கு என்ன உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அவரு அழகுபடுத்துவாரு. இன்னைக்கு விமனா இருக்கும் போது, ஒரு தாயாக இருக்கும் போது அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளாக நம்ம மண்டைக்குள்ள போட்டுட்டு யோசிச்சு கொண்டு இருப்போம். பட் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம யோசிச்சு கொண்டு இருந்தாலுமே ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னாக்கா எதை குறித்து நம்ம கவலைப்படணும், எதை குறித்து நம்ம சோகமா இருக்கணும், எதை குறித்து நம்ம உடஞ்சு போகணும்? எதையும் உடஞ்சு போவாதீங்க, பரவாயில்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அக்கா பாருங்க எவ்வளவு போல்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து
உற்சாகமா அநேக தாய்மார்களுக்கு அவ்வளவு அழகா வேர்ட்ஸ கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா, எங்க வாழ்க்கையில அநேக சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலுமே ஏன் நம்மனால சிரிக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆண்டு நம்மளோட இருக்கிறாரு. இன்னைக்கு என்னோட பிரச்சனைகள் மத்தியிலுமே ஆண்டு பெரியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு என்னோட கண்ணீர்கள் மத்தியிலுமே ஆண்டு பெரியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம விட்டு எப்படி ஒரு குப்பையில நம்ம உடஞ்சு போனதை தூக்கி போடுறோமோ, கிழிஞ்சு போனதை தூக்கி போடுறோமோ, அதே போல இந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், கண்ணீர்களா இருக்கட்டும், சோகங்களா இருக்கட்டும், வலிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டு நம்மளை எதுக்காக வைத்திருக்கிறார், ஆண்டு நம்மளை அழகுபடுத்துறாரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டு அழகுபடுத்துவாரு. இன்னைக்கு ஒரு குவை செய்யறதுக்கே நம்மளுக்கு அதை அழகுபடுத்துறோம், அதுக்கு தேவையான பிளேவர்ஸ போடுறோம், ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்யறோம். இவந்தோ நம்ம சாப்பிடுற ஒரு சாப்பாடு. அப்ப நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளை கை விட்டுருவாரா? நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு பிளேவரும் அட் ஆன் பண்ணுவாரு. இன்னைக்கு வேணாலும் நம்ம ரிசீவ் பண்ணாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைமும் ஆண்டு ஒன்னொன்னா நம்ம வாழ்க்கையில ஆட் பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு பிளேவரை கொடுப்பாரு, ஒவ்வொரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அட் ஆன் பண்ணுவாரு. சோ எதுவுமே குறித்து கவலைப்படாதபடிக்கு நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம வாழுவோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. சோ தாய்மார்களே, உற்சாகமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க. எதுவுமே குறித்து கவலைப்படாம இதுக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம கூட நிக்கிறவர் பெரியவர், நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமா தானக்கா? ஆண்டு உங்க வாழ்க்கை பிகாஸ் ஆண்டு பத்தி நன்மைகள் நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம், இருக்காது. பிகாஸ் அவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு அக்கா இங்க நின்றுட்டு ஒரு விமனா இருக்காங்க, ஒரு பாஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அக்கா. சோ ஒரு பாஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபியூச்சர் அக்கா பாஸ்டர் ஆயிருவாங்க அண்ட் பாஸ்டர் வைஃபா இருக்காங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்காங்க, சிஸ்டராகவும் இருக்காங்க. சோ எல்லாத்துலயுமே பெண்கள் நம்ம எல்லாத்தையுமே நம்மனால ஹேண்டில் பண்ண முடியும். சோ நம்ம ஒருபோதும் வீக்கானவர்கள் கிடையாது. ஆமா தானக்கா? அக்கா ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கக்கா. இந்த தேங்காய் பூல நம்ம என்ன செய்யணும், இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணிருக்கணும். ஸ்டீம் பண்றப்ப லேசா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஸ்டீம் பண்ணி இது மேல நம்ம போடணும். ஏன்னா இல்லைன்னா கெட்டு போயிடும். ஆமா, தேங்காய் பூ சீக்கிரம் கெட்டு போகிற ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ ஆகவே பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யணும்னா இந்த தேங்காய் பூவை ஸ்டீம் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணின பிறகு லேசா சூடான பிறகு நீங்க இந்த குவே டீசர்ட் எடுத்து நீங்க அதுல மேல தூவி அழகுபடுத்தலாம். இந்த குவை கசிக்கு இந்த தேங்காய் பூ மிகவும் ஒரு சுவை கொடுக்கறதா இருக்கும் நீங்க சாப்பிடுற பொழுது. இதுதான் குவே கசியோட ஒரு அருமையான ஒரு ரெசிபி. ஸோ நீங்க வீட்டுல நிச்சயமா சமைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா ஒரு பிசினஸாக எடுத்துக்கலாம். எஸ் கண்டிப்பா. சோ இன்னொரு செக்மெண்ட் நம்மளோட ஷோல இன்னொரு செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பர்த்டே விஷஸ் நம்ம கொடுப்போம். பர்த்டே விஷஸ் இல்ல எனி விஷஸ் நம்ம கொடுப்போம். சோ அதே போல இந்த மாசம் மே மாசத்துல நம்மளுக்கு ஃபியூ விஷஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ அந்த விஷஸ் இப்ப நான் படிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே ரேவதி, மே காட்ஸ் கிரேஸ் சரவுண்ட் யூ on this special day, filling your heart with joy and your year with blessings. With love, Amma. So avangaloda amma sister Revadikaga wish pannirukanga. Happy birthday sister Revadi. So next wishes, happy birthday Abner Andrew. As you grow another year older, may you also grow deeper in your faith and closer to God. May His wisdom guide you and His love comfort you. Happy birthday from James Appa. So James Appa Abner Andrew ku wish pannirukanga. Happy birthday Abner Andrew. And the next wishes is happy birthday Appa. Wishing you a year filled with peace, purpose and God's presence. Your love for the Lord has always been your greatest gift to us. With love, Rafila. So Rafila avangaloda appakaga wish pannirukanga. So happy birthday Anna. So next birthday wishes is happy birthday Pastor James. Your guidance and teaching have been such a blessing. May God strengthen, encourage and pour out His wisdom on you this year. Happy birthday. So இந்த wishes one way சார்பாக நம்ம wishes கொடுத்திருக்கோம். Happy birthday Pastor James. So next wishes is happy birthday Jasmine Boy.
my lovely grandson, on this special day, I pray that God's hand guides you, His wisdom shape your choice, and His love surrounds you, your life. With love, தாத்தா அண்ட் பாட்டி. அவங்களோட தாத்தா அண்ட் பாட்டி வந்து ஜஸ்வின் பாய்க்காக விஷ் பண்ணிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜஸ்வின். The next wishes is happy birthday Shalini, happy birthday my dear bestie. May God bless you abundantly with love, joy, good health, peace and endless happiness. Thank you for always being there for me. Stay blessed and keep shining always. With love, Lina. இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக நான் விஷஸ் டெடிகேட் பண்ணிருக்கேன். Happy birthday Shalini. So next wishes is happy birthday Andrew Das. Happy birthday my love. May God continue to bless you with strength, wisdom, good health and overflowing joy. I thank God for your life and pray that His favor and grace will follow you always. You are truly blessing to me. With love, wife. So அவங்களோட wife அவங்க ஹஸ்பண்ட்காக விஷஸ் பண்ணிருக்காங்க. happy birthday Andrew. So உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட விஷஸை நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூன்ல உங்களோட விஷஸை நீங்க நம்மளுக்கு அனுப்புனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம உங்களோட விஷஸை இங்க நம்ம கொடுப்போம். அண்ட் ஸ்பெஷலி ரிக்வெஸ்ட் பை நம்மளோட கெஸ்ட் ஒரு விஷஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பெஷலி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அக்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டே விஷஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் மாஸ்டர் ஜே சார், ஜோ டீச்சர், தீனா டீச்சர், கிறிஸ்டல் டீச்சர், லில்லி கிரேஸ், நேடா, நீனா, எஜிலியா, லிட்டில் ஷிமிதா அண்ட் Nancy. Shimita Danaka. Shimita and Nancy. Happy Teachers Day to all of you. And the next Teachers Day wishes is Annalie Glow. Happy Teachers Day Annalie Glow Kids Club Teachers. So Annalie Glow Kids Club Teachers Day, Happy Teachers Day. And the last wishes is Blessed Teachers Day to all our MTBC lecturers. So MTBC lecturers க்கு அக்கா சார்பா இந்த விஷஸை நம்ம பண்ணிருக்கோம். So Happy Teachers Day to all of you. உங்களுக்கும் இதே போல ஏதாச்சும் விஷஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட விஷஸை அனுப்பலாம். அண்ட் கடைசியா Happy Mother's Day to all the women and mothers. அக்கா இன்னொரு விஷஸ் இருக்காமக்கா. ஓகே, இன்னொரு விஷஸ் வந்து happy birthday Christina Judah. Happy birthday Christina Judah on this special day. May boundless blessing come your way. I pray for your happiness, health and a heart full of joy. You make every day better just by being you. With lot of love, Princess Leona Gabriela and Judah Jagannathan. So அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து கிறிஸ்டினாக்காக விஷ் பண்ணிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கிறிஸ்டினா ஜூடா. So next wishes is நம்மளோட டாக்கோட ஹோஸ்டோட விஷ் தான். So இவங்களோட சப்போஸ் நான் கடைசியா படிக்கலாம்னு இருந்தேன், பட் க்ரூ மெம்பர்ஸ் இதே படிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. So happy birthday Sharisha, our talk host. So your life is a living testimony of His love and faithfulness. May you continue to shine bright and inspire everyone around you as you walk in God's purpose for your life with love. One way family sarva நம்ம ஷெரிஷா நம்ம ஹோஸ்ட் ஆஃப் டாக்கோட ஹோஸ்டுக்கு விஷ் பண்றோம். ஹாப்பி பர்த்டே மை டியர் சிஸ்டர்ஸ், ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களுக்கும் இதே போல ஏதாச்சும் விஷஸ் இருந்துச்சுன்னா எனி விஷஸ் டீச்சர்ஸ் டே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்காக முடியாது. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபாதர்ஸ் டே விஷஸ் வருது. ஸோ நீங்களும் உங்களோட ஃபாதர்ஸ்க்கு ஏதாச்சும் விஷஸ் கொடுக்குறதா இருந்தா உங்களோட விஷஸை நீங்க நம்மளுக்கு அனுப்பலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூன்ல உங்களோட விஷஸை நம்ம வந்து இங்க டெடிகேட் பண்ணுவோம். அண்ட் நம்ம குவே வந்து ரெடி ஆயிருச்சுக்கா. ஓகேமா, அதுக்கு முன்ன இது வந்து வித் அதாவது டெய்லி ஜேர்னல் வித் காட். இது வந்து ஒரு டெய்லி ஜேர்னல், கடவுள்கிட்ட நெருங்கி வாழ்வது. ஸோ இது வந்து நம்மளுடைய பிள்ளைங்க நேடா அண்ட் நீனா அவங்களே சொந்தமா எடிட் பண்ணி தயாரிச்ச புக்கு. ஸோ இது வந்து எவ்ரி இயர் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அன்னாடிக்கும், ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா வாலிப பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார டைம் இருக்காது. நிறைய பேர் போன்ல தான் இருப்பாங்க. சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள்ல ரொம்ப போன்ல தான் இருப்பாங்க. ஆகவே இந்த புஸ்தகம் என்ன செய்யும்னா, இது டெய்லி ஜேர்னல் வித் காட். இது வந்து அவங்களை கர்த்தர் சமூகத்துல உட்கார வைக்கும். they can meditate a verse in a day. ஸோ அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் எழுத. ஸோ
இவங்க பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் என்னோட டாட்டர் எழுதி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு புஸ்தகம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்க பிள்ளைகளுக்கு அங்க வாங்கலாம். ஓகே கேன்கா. ஓகே, அடுத்தபடியாக இந்த சாப்பிடுமா? ஆமாக்கா. இன்னொன்னு தாமஸ் எடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கா? தாமஸ் எடிசன். தாமஸ் எடிசன் கேள்விப்பட்டிருக்காங்க, அவர் தெரியாம இருக்குமா? தாமஸ் எடிசன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் பாலினா. Yes. ஸோ இந்த தாமஸ் எடிசன் வந்து அவர் கதையை நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக்கா. ஓகே, நம்ம வந்து மதர்ஸ் டேனால ஒரு விசேஷமான ஒரு சின்ன கதையை நம்ம சொல்லலாம்னு இருக்கோம். தாமஸ் எடிசன். ஸோ அவர் வந்து யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப அவர் வந்து படிப்பு அவருக்கு சரியா இல்லைன்ட்டு அவங்க டீச்சர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டர்ல அவங்க அம்மா டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நீ போயிட்டு அம்மாட்ட நீ பிரிக்காத, நீ போய் அம்மாட்ட கொடு, அம்மாட்ட ஒண்டி கொடு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தாயார் என்ன செஞ்சிருக்காங்க, தாமஸ் எடிசனை தூங்க வச்சுட்டு அந்த லெட்டரை எடுத்து பிரிச்சு பார்த்தா அந்த டீச்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு டீச்சரு நம்ம பிள்ளைகளை எழுதுறப்ப நம்ம இருதயம் எப்படி வலிக்குமோ அதை நினைச்சு பார்த்து நான் யோசிச்சேன், ஒருவேளை அந்த தாயாருக்கும் அப்படி வலிச்சிருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அந்த தாயார் படிச்சு பாக்குறாங்க. அந்த தாயார் அந்த லெட்டர்ல என்ன படிச்சு பார்த்தாங்கன்னா, உங்களுடைய மகன் வந்து ரொம்ப ஞான குறைவா இருக்கான், இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, அதனால நீங்க சொந்தமாவே படிச்சு கொடுத்துக்கீங்க அப்படின்ட்டு அந்த டீச்சர் லெட்டர் எழுதிட்டாங்க. இந்த தாயார் என்ன செஞ்சாங்க, ஒரு தாயா இருக்கிற தாய்க்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஒரு வலியை கொண்டுட்டு வரும்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலே ஸ்கூல்ல இருந்து விரட்டிட்டாங்க. அப்ப அந்த தாயார் அந்த லெட்டரை மடிச்சு மறைவான இடத்துல வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, சொந்தமாவே படிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே போல நிறைய தாய்மார்கள் அப்படிதான், நம்ம சொந்தமாவே பிள்ளைங்களுக்கு நம்மளே டீச்சரா ஆயிடுவோம், நம்ம தான் டீச்சர்ஸ் கொண்டாடுவோம். As a mother, நம்மளுக்கும் அந்த இது இருக்கு, தகுதி இருக்கு. We are the teachers for our children. எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லி தரோம். டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் தான் சொல்லி தருவாங்க. ஆனா நம்ம வந்து 24 மணி நேரமே as a mother-ஆ இருந்து நம்ம நிறைய காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்ததுல இருந்து அவங்க நம்மளுக்கு வயதாகிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஆகவே இந்த தாயார் என்ன செஞ்சாங்க, தாமஸ் எடிசனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்க நாளடைவில் அவர் வந்து ஞானியா ஆகி அவர் என்ன செய்யறாரு, ஒரு சயின்டிஸ்ட் ஆகி இந்த டியூப் லைட் இருக்குங்களா, நம்ம வீட்டுல எல்லாம் டியூப் லைட் பாய்ப்போம்ல, லைட் இருக்குல்ல, அதை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் இன்வென்ட் பண்ணாரு. சோ அவர் சயின்டிஸ்டா மாத்துறது யாரு தெரியுங்களா, தாய், அவங்க அம்மா தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் கூட நம்மளும் உட்காந்து சொல்லி நம்ம பிள்ளைங்களும் சயின்டிஸ்டா மாறுவாங்க, ஊழியக்காரங்களா மாறுவாங்க. எல்லாமே ஆண்டவர் வழி வகுத்து பேதையை ஞானி ஆக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். எப்படின்னா தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம வந்து தேவனுக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஞானத்தால் பிள்ளைகளை நிரப்புகிற தேவனா இருக்கார். அதை நம்ம பிள்ளைகளுக்கும் முதல் சொல்லி கொடுக்கணும். பிறகு ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை ஞானியாக உயர்த்துவார். பிரியமானவர்களே, சோ அவை தாமஸ் எடிசனோட தாய் எப்படி அந்த தவிப்புகளை போனாங்க. அப்ப தாமஸ் எடிசன் என்ன செஞ்சா, அவங்க தாயார் இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க தாயார் இறந்து போனோம், அவர் பழைய பொருட்கள் எல்லாம் பெட்டி எல்லாம் திறந்து பாக்குறாரு. அப்ப இந்த லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா அந்த ஆசிரியர் எழுதினது அவரு படிச்சு பார்த்துட்டு டவுன் ஆயிட்டாரு. ஐயோ, எங்க அம்மா என்னை மறைச்சிட்டாங்களா, இருந்த போதிலும் என் தாயார் என்னை சயின்டிஸ்டா என்னை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லா பிள்ளைங்களும் இந்த உலகம் இன்ன வரைக்கும் அவர் பேரு சொல்ல தாமஸ் எடிசன் யார் என்று சொல்லத்தக்க அவங்க தாயார் வந்து உயர்த்தி வச்சாங்க போலனா. அதே போல நீங்க என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து, இந்த கதையில இருந்து? இந்த கதை வந்து உண்மையிலுமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டாரியா இருக்கு. இன்னைக்கு as a mother ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் நம்ம பிள்ளைகளை பத்தி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளால படிக்க முடியலன்னு சொல்லலாம், நம்ம பிள்ளைகளை பத்தி நெகட்டிவா சொல்லலாம். இன்னைக்கு as a mother-ஆ இருக்கும் போது இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு உதவி பண்ண போறோம், நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை கொண்டுட்டு வர போறோம், இந்த வீக்னஸ்ல இருந்து திரும்ப எப்படி அவங்கள பலப்படுத்தி நம்ம கொண்டுட்டு வர போறோம்னு இந்த தாய் கையில இருக்கு. இன்னைக்கு அம்மா நினைச்சா எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். அவங்களோட அன்புனாலையும் அவங்களோட பொறுமையினாலையும் எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் என்ன வேணும்னாலும் நம்ம பிள்ளைகளை பத்தி சொல்லலாம். இன்னைக்கு அதை காதுல விடாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டு நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டு வருவாரு. இன்னைக்கு என் உலகத்துல உள்ளவங்க என்ன வேணாலும் என் பிள்ளைகளை பத்தி தவறா சொல்லலாம், என் பிள்ளைங்க ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆண்டு கண்டிப்பா அவங்களை உயர்த்தி நிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டு ஒருபோதும்
நம்ம பிள்ளைகளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டரை பிடிச்சு கொண்டு அவரோட ஸ்ட்ரென்த் நம்ம புல் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு உதவி செய்யலைன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை யாரு உதவி செய்ய போறா? இன்னைக்கு யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னா அது நம்ம கையில இருக்கு. ஒரு தாயாக ஒரு ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. இன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு அவங்க தாய் தான் வந்து இன்னைக்கு அவர் அவ்வளோ அழகா இன்னைக்கு கொண்டுட்டு வந்து ஒரு சயின்டிஸ்டா இன்னைக்கு இங்க நிக்க வைத்திருக்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த டீச்சர் சொல்லி அந்த அந்த தாய் உடஞ்சு போய் இந்த பையன் இன்னைக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த பையன் ஒண்ணுமே அவர் ஒண்ணுமே இல்லாதது போல இருந்திருப்பாரு. ஆனா அவங்க வந்து அதை கிவ் அப் பண்ணாம போல்டா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த விதம் இருக்குதுல்ல, அதே போலதான் இன்னைக்கு அநேக தாய்மார்கள் நம்மள ஒவ்வொரு காரியங்களை வந்து போல்டா நின்று ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம எதுக்குமே குறைஞ்சவர்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எதுக்குமே குறைஞ்சவர்கள் கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா எதை குறித்து நம்ம கவலைப்படணும்? எது வேணாலும் நம்மள உடைக்கலாம். ஆனா நம்ம ஆண்டரோட ஸ்ட்ரென்த்தை புல் பண்ணி நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டான வழிகளை கொண்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை உயர்த்துற தேவனாக இருக்கிறாரு. அக்கா அவ்வளோ அழகா சொன்னாங்க. இன்னைக்கு ஜெபமானது நம்ம வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமா இருக்குது. இன்னைக்கு ஜெபமானது எவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து போனாலுமே ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு எதையும் பிரேக் பண்ண போறோமா? ஜெபத்தால எல்லா காரியங்களும் நம்மளால பிரேக் பண்ண முடியும். நம்மளோட நம்பிக்கையானது நம்மளோட ஃபெய்த்தானது ஆண்டு மாத்திரம் தான். அவர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்க முடியாது. இன்னைக்கு நாங்க இங்க வந்து நின்று நாங்க பேச முடியுங்கன்னா எங்கனாலே முடியும்னா இன்னைக்கு அநேக பெண்களாலேயும் முடியும். ஆண்டு பத்தி இன்னைக்கு எங்கெங்க கிடைக்குதோ எல்லா இடத்துலயுமே போய் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உங்க வாழ்க்கையில ஆண்டு என்ன நன்மைகள் செய்திருக்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும் போய் ஷேர் பண்ற நேரத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும். ஆண்டரோட அன்பை அவங்கள்ட்ட நம்ம பாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டரோட அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோமோ அதே போல இன்னைக்கு ஆண்டரோட அன்பை மற்றவங்ககிட்ட நம்ம சொல்ற வேலையில நம்ம பெற்றுக்கொண்ட அதே அன்பை அவங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். சோ அதற்கான வாய்ப்புகளா தான் நம்மள ஆண்டு இங்க வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியலன்னா நம்ம எங்க போய் நம்ம அவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம்? சோ இருக்கிற வரைக்கும் எல்லா டைமும் எஸ் மதரா நம்ம ஒருபோதுமே வந்து சோர்ந்து போறவர்கள் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போல்டா நின்று ஹேண்டில் பண்றதுக்கு ஆண்டு நம்மளுக்கு எல்லா தகுதியுமே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ விமன்ஸா என்னைக்குமே வந்து ஸ்ட்ராங். இன்னைக்கு அநேக பெண்கள் பிள்ளை பத்து இருக்கிறவங்க பிள்ளை பெத்தவங்க மட்டும் தான் மதர்ஸான்னு கேட்டா கிடையாது. பிள்ளை பெக்காதவங்க கூடவும் மதர்ஸ். சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாலே விமன்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருமே தாய்மையான அந்த கேரக்டரை வந்து ஹோல்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் பிள்ளைய பெத்தாதான் இன்னைக்கு நான் அம்மாவான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு அவங்களும் அந்த அந்த மதர் கேரக்டர் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. இன்னைக்கு பிள்ளை பெக்காதவங்க நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. நீங்களும் ஒரு மதர். இன்னைக்கு உங்களோட தங்கச்சிங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு அம்மாவா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு அம்மாவா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க அம்மாவா இருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன? நீங்களும் ஒரு தாய். அந்த தாய் உள்ளமானது எல்லா பெண்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்மளோட அந்த 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 கேரக்டர் அந்த தாய் உள்ள வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்குதுன்னக்கா. இன்னைக்கு நம்ம எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் காட் நம்மளோட இருக்கிறாரு. அவரு நம்மள ஒருபோதுமே கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. தானக்கா? சோ நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிற எண்டுக்கு வந்தாச்சு. ஏதாச்சும் நீங்க நம்ம மத்தியில விமன்ஸ்க்கு மதர்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களாக்கா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா புட் காட் ஃபர்ஸ்ட். எஸ், எல்லா காரியத்திலும் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் சரி, எந்த காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஸ்கூல் லைஃபா இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எல்லா விதத்திலும் கர்த்தரை தான் நம்ம வைக்கணும். we must put God first. ஓகேங்களா? எல்லாவற்றிலும் தேவனை முன்னுக்கு வைக்கிறப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமாக நம்ம வழி நடத்தி சமுதாயத்திலும் சரி எல்லா இடத்திலும் சரி தேவன் நம்ம சாட்சியாக உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அதே போல கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிற பொழுது, அவருடைய நீதியும் நம்ம தேடுகிற பொழுது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அவரு நம்மளுக்கு சந்திப்பாரு, கூட கொடுப்பாரு, சப்ளை பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் தேவன் நம்ம கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி சார்ந்து பட்டினியா இருக்கலாம், ஆனா தேவனை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, பாலினா, ஆகவே
நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா தாய்மார்களும் சரி இங்க லைஃப்ல இருக்கிற எல்லாரும் சரி நம்ம கடவுளை வைப்போம். புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். எஜுகேஷனா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, புட் காட் ஃபர்ஸ்ட். அதுதான் நான் பிள்ளைங்களுக்கு நான் கத்து தருது ஒன்று. புட் காட் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்ட்டு அதையும் இந்த நேரத்துல உங்கள் மத்தியில நான் வலியுறுத்துறேன். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. ரொம்ப அழகான ஒரு குவே நம்மளுக்கு கொடுத்தீங்க. அண்ட் நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக பெண்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குவே வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குவையெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா பிள்ளைங்க சந்தோஷமா அதை சாப்பிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ we would like to thank our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay Tuned. So அக்கா, இன்னைக்கு ஒன் ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு ஒரு மதர்ஸ் டே ஸ்மால் கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம். ஹாப்பி மதர்ஸ் டே கா. Thank you. God bless you, Paulina. My Sunday ஸ்கூல் ஸ்டூடெண்ட், என்னோட டீச்சர், என்னோட சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. Thank you so much. Thank you so much. So thank you கா. and thank you so much உங்களோட நேரத்தை விட்டு. Happy Teachers Day too அக்கா. ஆமாக்கா, சேம் டு யூ. ஸோ உங்களோட நேரத்தை விட்டு இன்னைக்கு அழகா, ரொம்ப அழகா ஒரு ஒரு குவே கொடுத்துருக்கீங்க. கடைசியா இதை நான் சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லுவேன்க்கா. ஸோ நீங்களும் உங்க வீட்டுல செய்யலாம். and thank you so much உங்களோட நேரத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. So we will see you again next month with our new guest and exciting new segment. Remember, you and me, his beauty. அவரின் அழகு. நீங்களும் நானும் அவரின் அழகு. அடுத்த மாசம் 6ஆம் மாசம் நம்ம புது செக்மெண்டோட உங்களை நம்ம மீட் பண்ண வரோம். அடுத்த மாசமும் நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. புது காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வரோம். So this is Lina going offline. So until then, take care. Bye. Bye bye. சாப்பிடுவோம்க்கா. Okay. ஒரு மனதாய் ஓராவியாய் பரிசுத்தத்தோடே ஆராதிப்போம் தேவனை. ஒரே தேவன், ஒரே நம்பிக்கை, ஒற்றுமையோடே நம் தேவனை ஆராதிப்போம்.